35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open. நம்முடைய திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு பிரகாஷ், இப்படி எந்த புதிய முதல்வர் வந்தாலும் டெல்லிக்கு போய் விஜயம் மேற்கொண்டு பிரதமரை சந்திப்பது வழக்கம். அப்படி முக்கியமான மத்திய அமைச்சர்களையும் கூட சந்திக்க இருக்கிறாரு. இதோடைய அவுட்கமா நீங்க என்ன எதிர்நோக்குறீங்க? இது ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப் கெஸ்டர் தான். இவருக்கு ஸ்டாலின் எந்த சிலுவைகளை சுமந்தாரோ அதே சிலுவைகளை சுமந்துகிட்டு இருக்கக்கூடிய ஆள் தான் விஜய். ஸ்டாலின் கிட்ட இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே இன்னைக்கு விஜயோட கூட்டணி கட்சிகளா பரிணமித்திருக்கு. விஜய்க்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்குது போதுன்னு சொன்னா கூட ஸ்டாலினுக்கு என்னென்ன மைனஸ் இருந்ததோ அது எல்லாமே இவருக்கும் இருக்கு. என்ன மைனஸ்? அதாவது இந்த கூட்டணி கட்சிகள், குறிப்பா இந்த கூட்டணி கட்சிகள் ஸ்டாலினுக்கு இருந்த கூட்டணி கட்சிகள் இருக்கு. அதுல இன்னும் பிளஸ் இவரு தான் அவங்கள அமைச்சரவையில டேக் பார்ட் பண்ணி ஒரு கூட்டணி அரசு அமைச்ச ஒரு முதலமைச்சராக தான் அவர் இன்னைக்கு டெல்லிக்கு போயிருக்காரு. அதாவது காங்கிரஸ் இன்டேக் மினிஸ்ட்ரியோடைய முதலமைச்சராக தான் போயிருக்காரு. அப்போ காங்கிரஸ் முதலமைச்சர்களுக்கு என்ன வரவேற்பு இருக்குமோ அதே வரவேற்பு ரிசப்ஷன் தான் விஜய்க்கும் இருக்கும். ஏன்னா இவரு மோடியை சந்திச்ச உடனே போயிட்டு சோனியா காந்தியும் ராகுலையும் சந்திக்கிறாரு. அந்த சைட்லயும் அவர் டெலிபரேஷன்ஸ் பட் அந்த சந்திப்பு உறுதியா இருக்கான்னு நமக்கு இது வரைக்கும் தெரியல. இன்னைக்கு மத்திய அமைச்சர்களை தான் சந்திக்கிறாரு. அது சந்தித்தால் ஒரு செய்தி, சந்திக்காவிட்டால் ஒரு செய்தி இல்லையா? ஆமா. ஆனாலும் இவங்களை சந்திக்கும் போது ஒரு காங்கிரஸ் இன்டேக் மினிஸ்ட்ரிய ஹெட் பண்ணக்கூடிய ஒரு ஆளை சோனியா காந்தி சந்திக்காம இருக்க மாட்டாங்க, ராகுல் காந்தியும் சந்திக்காம இருக்க மாட்டாங்க. அது கண்டிப்பா அந்த சந்திப்பு நடக்கும் தான் எதிர்பார்க்கலாம். இவர் ஸ்டாலினை விட அதிகமான பாரத்தோட தான் இவர் இந்த கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாட்டுனால வருதுன்னு நீங்க பாக்குறீங்களா? ஆமா, கூட்டணி கட்சிகளோட நிலைப்பாடு தான். ஏன்னா இவங்களுக்கு இவரு பிஜேபியை நேரடியா இது வரைக்கும் விமர்சிச்சது இல்ல, பிஜேபியுடைய கொள்கைகளை நேரடியா பெரிய அளவுக்கு விமர்சிச்சது இல்ல. ஆனா மற்ற கட்சிகள் எல்லாமே பிஜேபி எதிர்ப்பு கட்சிகள் தான் இவரோட சேர்ந்திருக்கு. அவங்க அந்த அளவுக்கு எதிர்க்கணும்னு அரசு எதிர்பார்ப்பாங்களோ? ஆமா, அரசு பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி விஷயத்துல சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணாலும் ஆட்சி கவுந்துரும் இவருக்கு. இவர் பிஜேபியோட சாஃப்டா போறன்னு ஒரு சின்ன நிலைப்பாடு எடுத்தாலும் ஒட்டுமொத்தமா அரசு இவருடைய அரசு கவிழ்ந்துடும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சிலுவையை சுமந்துகிட்டு தான் இன்னைக்கு போயிட்டு மத்திய அரசை பாக்குறாரு. இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கெஸ்டர் தான், ஒரு நார்மல் டைலாக் தான். ஹலோ சார், அவர் யூ சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைலாக் தான். இருந்தாலும் அதுக்குள்ள நிறைய பொலிட்டிக்கல் ராமிபிகேஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன பொலிட்டிக்கல் ராமிபிகேஷன்ஸ்? அதாவது இவரு இப்போ PM3 கல்வி திட்டத்துல மும்மொழி கொள்கை, அதுக்கு இப்போ அண்ணாமலை சுட்டி காட்டி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. சரி, அது சுட்டி காட்டி விவரிச்சிருக்காரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. ஸோ அதெல்லாம் இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, என்ன டேஞ்சர்னா, மோஸ்ட்லி என்ன டேஞ்சர்னா இவங்க பிஜேபியோட ஃப்ரெண்ட்ஷிப்பா இவங்களால போகவே முடியாது. போனார்னா இவருடைய ஆட்சி கவுந்துரும். அப்படிப்பட்ட நிலையில கிட்டத்தட்ட ஒரு பாகிஸ்தானோட இந்தியா போய் பேசுற கண்டிஷன்ல தான் இவர் இன்னைக்கு போய் பேசிக்கிட்டு. அப்படி நம்ம மத்திய மாநில உறவுகளை சொல்லிட முடியுமான்னு தெரியல. அப்படி இருக்கவும் கூடாது, இருக்கவும் தேவையில்லை. பட் நீங்க சொல்றது போல எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ பிரகாஷ் சார். 35 years of excellence in education. Professor Dhanapalan College. Admissions open.